மற்ற விஷயங்களை கேட்கறத விட தேவையான விஷயங்கள், நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையில ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம ஐயாட்ட உங்களுக்கு அக்கச்சி பாட்டுல அக்கச்சின்னு சொல்லிட்டு பாடுறாரு இல்லைங்களா, வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் ஆச்சுதடா, உள்ளலை விட்டேன் வள்ளலை கண்டேன், சாதி சமய சதத்தை விட்டேன் ஜோதியை கண்டேன், பொய்யை விட்டு ஐயரை கண்டேன். இதுக்கு முன்னால மயிலாட கண்டேன்னு சொன்னாங்களா, அப்ப எதை விட்டுட்டாரு? இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு பார்த்தாரு. துள்ளலை விட்டேன் வெள்ளலை கண்டேன், ஜாதி சமய சடக்கை விட்டேன் ஜோதியை கண்டேன். அடுத்தது பொய்யை விட்டு புறப்பட்டு ஐயரை கண்டேன். இதெல்லாம் விட்டுட்டு ஒண்ணு கண்டாரு. மயிலாட கண்டேன் எதை விட்டுட்டாரு? வானத்தின் மீது மயிலாட கண்டேன். அப்ப எதையோ விட்டுட்டு இல்ல அது கண்டிருக்கணும். அதை கண்டேன்னு சொல்றதுனால மற்றதெல்லாம் இதை விட்டேன் நான் கண்டேன், இதை விட்டேன் நான் கண்டேன்னு சொல்லுவேன். நான் முதல் அதை சொல்லலை, ஆனா அவர் ஏதோ விட்டுருக்கோம் இல்லைங்களா. வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி, அங்க ஏதோ கரெக்ட். உங்க கேள்வி கரெக்ட். எப்படி மயில பார்த்தாருங்கிறீங்க? முதல் மயில பார்த்ததே எப்படி, அப்ப அந்த மயில் குயிலாச்சுதடி, அப்ப ஏதோ ஒண்ணு விட்டுல அந்த மயில பார்த்துருக்கணும். நல்ல ஒரு நீங்களா அதை சிந்திச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது மயிலை பார்க்கறதுக்கு மயிலை கண்டேன், வானத்தின் மீது மயிலை கண்டேன், அந்த கண்டேன்னு மயிலை கண்டேன்னு சொல்றாரு. பிறகு அது குயில் ஆட்சின்னு சொல்றாரு. இது ரெண்டுக்குமே எதே ஒன்றை விட்டாதான் இது கிடைக்கும். அது என்னன்னு கேக்குறீங்க? எனக்கு ஒரு யோசனை, அதுல விட்டுருக்கணும், அதனால வந்திருக்கணும். இல்ல ஏன்னு கேட்டா, இது வரைக்கும் வந்தவங்க மயிலை பத்தி சொல்லல. இல்ல இதுதான் மயிலுங்கிறது தெரிஞ்சுக்கல, அதுவும் சொல்லல. அவங்க மயிலை பத்தி பேசியிருக்காங்க, எல்லாரும் மயிலை பத்தி பேசியிருக்காங்க, பேசாதவங்க கிடையாது. அருணகிரியிலேருந்து பட்டினத்தாரிலிருந்து மற்ற ஞானிகளும் மயிலை பற்றி பேசியிருக்காங்க. மயில்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, மாயை. அதுல மாயையிலே விசித்திர மாயைன்னு பேரு. மாயையில பலவிதமானது இருக்கு. அது ஒரு பெரிய விஷயம், அதை பத்தி பேசுறதுன்னா உங்களுக்கு ஒன்னும் இதாகாது. அதுல மயில் என்பது விசித்திர மாயைன்னு பேரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது தோகைய விரிச்சுதுன்னா பலவண்ணமான கலர்கள், அது விசித்திரம். அப்ப இந்த விசித்திர மாயை தான் மயில்னு சொல்றாரு. இந்த மயிலை பத்தி பேசுறாங்களே தவிர மாயையை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனா எது மாயைன்னு யாருமே காணல. எது மாயையா இருக்கோ அதுதான் குயிலா ஆகுது, அதையும் தெரிஞ்சுக்கல. காரணம் என்னன்னா, அவங்க நீங்க கேட்டீங்கல்ல கேள்வி, எதை விடாது வைத்திருந்தார்களோ அதனால அவைகளை அவங்க காணல. எதை விடாது அவர்கள் வைத்திருந்தார்களோ அதை வள்ளல் பெருமான் விட்டுட்டாரு. அதனால அவர்களுக்கு மயில் காட்சி கிடைச்சது. பிறகு அது குயிலாகவும் ஆனது. அது உண்மை.
அதான் தெரியுதா உங்களுக்கு? எதை விட்டுருக்காங்க சொல்லுங்க. எதை விட்டதுனால மயிலை தெரிஞ்சுக்கிட்டாங்க? இதுதான் அவை சொல்றா. அத விதி மதின்னு அவ பேசுறா. இப்ப இதுல மயில் குயில்னு இவர் சொல்றாருல, இது அவ்வ சொல்லும் போது இத பெருமாள் எடுத்து கையாளுறாங்க. அவ்வையின் வாக்கு சத்தியம்னு சொல்றாங்க. சிவாய நமகன சிந்தித்திருப்பா இருக்கு. அபாயம் ஒரு நாளும் இல்லை. இதுவே உபாயம், இதுவே மதியாகும். அல்லாததெல்லாம் விதியே மதியாகி விடும்ட்டா. அப்ப விதியாக இருக்கிறதும் மதியா இருக்கிறதும் ஒண்ணுதான். இப்ப எப்படி மயிலா இருக்கிறது குயிலானுச்சோ அது போல விதியாக இருக்கிறது தான் மதியாகுது. மதி வேறு விதி வேறு அல்ல. விதியவே மதியாக்குனவர் வள்ளல் பெருமான். ஆக ஒரே பொருள் தான். அந்த ஒரு பொருளை மற்றவங்க காணல, பெருமான் பூரணமாக கண்டு கொண்டார். மற்றவங்க கண்டாங்க, ஆனா இது அதாவது இது அதனுடைய முழுமையான தாற்பயத்தை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அதனுடைய பூரண தன்மைய, வண்ணத்தை, இயல்ப யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. பெருமான் ஒருவர் தான் தெரிந்து கொண்டார். அதுதான் காரணம். சித்தர்கள்லாம் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால எதை விட்டாரு? அதனால அவருக்கு கிடைச்சது. இன்னொரு பாட்டுல சுவையை விட்டுட்டேன்ற விடுன்ற விடுன்ற அப்ப அதெல்லாம் வேற. இதெல்லாம் சொல்லி வர எதை விட்டாரு தெரியுமா? அதனால இது கிடைச்சது. வண்ணங்களை விட்டாலும் இல்ல இல்ல இல்ல, இது அல்பாவில் ஐயா முதல்ல சன்மார்க்க அன்பர்களுக்கு முதல்ல சொல்ற வார்த்தை. அதாவது எனக்கென்று ஞானம், எனக்குன்னு அறிவு இருக்கு. அதாவது தனக்கு ஞானமும் அறிவும் இருக்குன்னு யாரு ஒருவன் நினைக்கிறானோ, தனக்கு அறிவு இருக்கு, இவைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இவைகளை பற்றி அறிவதற்கு, அனுபவம் பெறுவதற்கு, இவைகளெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அறிவதற்கு, இவைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு என்று யார் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு இது கிடைக்காது. எனக்கு இஞ்சித்தும் இவைகளை அறிவதற்கு எனக்குன்னு ஏது ஞானம், எனக்குன்னு ஏது அறிவு என்று நினைச்சவங்க ஐயா. அதனால அவருக்கு கிடைச்சது. இப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் என்னன்னா, மற்றவங்களுக்கு ஏன் கிடைக்கல, இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்டா, மற்றவங்க எல்லாம் தன்னுடைய முனைப்புல தன்னுடைய முயற்சியில போனவங்க. எல்லாரும் வைராக்கிய புருஷர்கள். எல்லாரையும் எடுத்துங்க, எல்லாம் தன்னுடைய முயற்சி. தன்னை பட்னத்தார், அருணகிரி எல்லாம் வைராக்கிய சித்தர்கள், வைராக்கிய புருஷர்கள். தனக்குங்கிற ஒரு வைராக்கியத்துல போனவங்க. ஆனா பெருமான் தனக்குன்னு ஒரு அறிவு இருக்குன்னு அவர் ஒத்துக்கவே இல்லை. நான் எனக்கு ஒரு நீங்க அறுப்பாலாம் நீங்க பார்க்கும்போது தெரியும். நீங்க அதை என்ன செய்யுங்கன்னா விட்டுடுவீங்க. இதெல்லாம் அவருக்கு சொல்லல, அதெல்லாம் நமக்கு தான் சொல்லியிருக்காங்க உலகத்துல அப்படின்னு அவரை ஒதுக்கிடுவீங்க. அவருக்கு சொல்லல, தனக்கு சொல்லிக்கலன்னு ஒதுக்கிட்டீங்க. ஒதுக்கினதுக்கு பிறகு என்னன்னா வெறும் பூ போடுறதுக்கு மட்டும் உரியவர் ஆயிடுவாரு. இப்ப அதான் சன்மார்க்கத்தை உலகத்தை நடந்திருக்கு. அங்க வச்சிட வேண்டியது தவிர இது திருவருட்பால பாடி இருக்கிறதும் அவருக்கு இல்ல. அவரு சொல்றாரு, நான் அடைந்த அனுபவத்தை இதுல சொல்றேன், நான் பட்ட இன்னல நான் இதுல சொல்றேன். பட முடியாது இனிப்பேரம், பட முடியாத அரசே பட்டதெல்லாம் போதுங்கிறாரு. இவன் சொல்றான் அவரு ஒன்னும் படல, நமக்கு தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்பட மாட்டேன்னு மறுதலையா பேசுறாரு. அதை வென்றெடுத்ததுக்கு பிறகு முதல்ல
நான் பட்ட துயர், நான் பட்ட பாடு பஞ்சுதான் படுமோ அப்படிங்கிறாரு. இப்ப இதெல்லாம் அவருக்கு இல்லைன்னா அவருக்கு இதுதான் முதல்ல எனக்கு பெருமாள் அறிவுறுத்தினது. அவருக்கு எதெல்லாம் உண்டுன்னு நம்புறியோ அதெல்லாம் உனக்கு உண்டு, அவருக்கு எதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு இல்லை. அப்ப அவருக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா உனக்கு இல்லை. அப்ப அவருக்கு அவர் வருவிக்க விட்டவர், அவர் அவதார புருஷரு இல்ல, அவங்க ஐயா அவங்க கடவுள்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள தூக்கி அங்க வச்சிட வேண்டியது. எங்க வேலை தூக்கி வச்சுட்டு அவருக்கு அவரை வழிபாடு பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட சாமின்னு கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அவருடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றுவதற்கு நமக்கு ஏது இது? அதனால அவர் அடைஞ்சது பெருமான அருட்பால சொல்லுவதெல்லாம் தான் ஒரு வயிற்றுல பிறந்து ஒரு மனிதனா பிறந்து, இல்லைன்னா மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது. அதனாலதான் சந்தேகம் சத்தியம் செய்கிறேன் நம்ப மாட்டான்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே இவ்வளவு சத்தியம் பண்ணி உங்களுடைய கால்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு சொல்றாரு. இது தலைவர்த்தா பெருமானுக்கு. அப்படி இருந்தும் இன்னும் மன உள்ள இருக்கக்கூடிய இந்த புத்தியானது மயங்கு புத்தி என்னும் இந்த உலக வழக்காளி பையருக்கான இவன் இன்னும் நம்ப மறுக்கிறான். வெளி உலகத்துக்கு பூச்சிக்காக நம்புறான், சொல்றான். உண்மையிலேயே சத்தியமா உள்ளுக்குள்ளார மறுக்கிறான். அது எனக்கு நல்லா தெரியுது. இது அன்னைக்கே தெரிஞ்சுதான் ஐயா சொன்னார், நம்புமினோ நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் வார்த்தை, நம்புமினோ என் வார்த்தை அல்ல, எல்லாம் வான்மன்றில் உரைக்கும் பொன் வார்த்தை அவரு சொல்றாரு. அப்ப எல்லாம் அவர் சொல்றாருப்பா, என்னுடைய மனசு ஒத்துவார் சொன்ன வார்த்தை. ஏன்னு சொன்ன இரக்கத்தால் எடுத்து வைக்க, யானடையும் சுகத்தினை நீரும் அடைதல் குறிக்க, நான் அடைஞ்சதை நீ அடையணுங்கிறதுக்காக சொன்னேன்னு சொல்றாருல. அதனால இந்த இடத்துல ஏன் அவருக்கு மட்டும் இந்த பொருளை காட்டி கொடுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த நான் அந்த நான்கிற இருக்க அவர்கிட்ட போயிடுச்சு, கலந்தது. நான் ஒழிந்தது வேற இடம், நான் என்ற இறுக்கம் தளர்ந்தது. முதல்ல அந்த இறுக்கம் தளரணும். தொட்டதுக்கெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்கு. யாராவது அறிவு இல்லைன்னு சொன்னா அதை ஒத்துக்குவாங்களா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்? அவங்களுக்கு வருத்தம் வரும், கோபம் வரும். காரணம் என்ன? நம்ம எல்லாருமே நமக்கு அறிவு விளங்கியவர்களாகவும், ஏன்னா நம்ம தான் மனிதர்கள், ஆறாவது அறிவு விளங்கியவர்கள், பகுத்தறிவாதிகள், இப்படி எல்லாம் நம்ம அதனால எல்லாருக்கும் அறிவு இருக்கு. என்ன அறிவியா இருக்கு? என்ன அறிவு இருக்கு? நமக்கு இருக்கிற அறிவை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? உன்னை பத்தி உனக்கு தெரியுமா? முதல்ல அறிவு இருக்க. அப்படி அறிவு இருந்தா சொல்லு, உனக்கு வர்றத சொல்லு, நீ சொல்லு. என்ன ஆகும்? இந்த உடலுக்கு எது ஏற்றது எது ஏறாததுங்கிறது உனக்கு தெரியுமா? உடம்பு தானே தெரியுமா? உன் குடும்பம் தானே, உன் வாழ்க்கை தானே, உன்னுடைய பணி தானே, வேலை தானே. அதுல எது சரி எது தப்புன்னு நீ நிர்ணயம் பண்ணி கரெக்டா முழுமையா செயல்பட முடியுமா? அதுவே தெரியலையே. அப்படி இருக்கும்போது உனக்கு இருக்கிற அறிவு நீ என்ன அறிவை வச்சுக்கிட்டு செயல்படுற? உலகியல நடத்துவதற்கே இந்த அறிவு சரியாக உலகியலை உள்ளவாறு அறிந்து எது நடக்க வேண்டுமோ அதை முன்கூட்டி அறியக்கூடிய அறிவு இருக்கா உனக்கு? உலகியல்ல என்ன நடக்குங்கிறத முன்கூட்டி அறிய முடியுமா? சொல்றாரு, என்ன சொல்றாரு? அறிவு அச்சம் காக்கும் கருவி, பெருவாருக்கும் உள்ளழிக்கலாகாத அரண். திருவள்ளுவர் சொல்றாரு. அறிவினாருக்கு இல்லை அதிர வரும் நோய்ங்கிறார. அறிவினாருக்கு இல்லை அதிர வருகின்ற நோய். அவனை எதிர்காலத்தை தாக்க வரக்கூடிய துன்பங்கள் அறிவுடையவனுக்கு கிடையாதுங்கிறார. புரியுதா? அப்ப எந்த அறிவுன்னு சொல்றாரு? மலர்தலும் கூம்புதலும் இல்லாதது அறிவுங்கிறார. மலர்தலும் கூம்புதலும் இப்ப வெறுத காலையில பார்த்தா மலர்றது, மத்தியானம் பார்த்தா கூம்பிக்குது, ராத்திரி சாயந்தரம் பார்த்தா
அறிவுக்கு இலக்கணம் சொல்லியிருக்காங்களே, இந்த அறிவு நம்மகிட்ட இருக்கா? அதனால உண்மையிலேயே பார்க்க போனா இந்த அறிவு நம்ம இடத்துல இன்னும் இல்லை. இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஒளி முன்பாக. அதனால இந்த அறிவை கொண்டுதான் இவர்கள் எல்லாம் தனக்கு இருக்கு என்று தன் முயற்சியில வைராக்கியத்துல போனவங்க. அதனால அவங்களுக்கு அது கிடைக்கல. எது கிடைக்கல? இதுதான் மாய, இதுதான் மதி, இதுதான் அருள், இதுதான் நாதம், இதுதான் விந்து, இதுதான் நாதம், அது இதுதான் பரநாதம், இதுதான் பரவிந்துன்னு. நாதம் இதுதான் பரநாதம், இதுதான் பரவிந்து. அதுக்கு அப்பால இதுதான் சுத்த விந்து, இதுதான் சுத்த நாதம் என்று அறிந்து கொள்வதற்கு இந்த உடலுக்குள்ள நாத விந்தத்தை பத்தி பேசினாங்க. அண்டத்துல இருக்கிற நாதத்தை கண்டாங்களா? இல்ல அதுல இருக்கிற கூடிய தெரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல. அதனால இதை விட்டவரே ஒருத்தர் தான். ஆரம்பத்திலிருந்து ஆண்டவன்கிட்ட கேட்கும்போது கேட்கிறாரு, எனக்கு அதனால அவருக்கு மட்டும் கிடைச்சது. இதுதான் காரணம். இந்த மாய அவருக்கு இதுதான் மாய, இதை இது மதிய ஆக்கி கொள்ள முடியும், குயில் ஆக்க முடியுங்கிறத பிரதட்சணமா கண்டவர் பெருமானுக்கு காட்டி கொடுத்தது. அதுக்கு காட்டி கொடுத்தது காரணம் இந்த நான்கிற அந்த தனக்கு அறிவு இருக்குங்கிறது அவர் போகல. நீ குடுத்தீனா அதை வச்சு நான் தொடுவேன்னா அவர்கிட்ட ஆண்டவன்கிட்ட போய் கேட்டாரு. இப்ப அதைத்தான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இதை விட ரொம்ப எளிமையானது, இதை விட உண்மையானது, இதை விட சத்தியமானது இந்த உலகத்தில் வேறொன்று இருக்கிறதுக்கே வேலை இல்லை. பெருமான் எதை விரும்பினாரோ அதை கண்ணாடி போல் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத மாதிரி எண்ணம் ஒவ்வொரு அன்பருக்கும் வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி இருந்தா நிச்சயமா ஆண்டவன்கிட்ட வெற்றிகரமா எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு நிலை உடையவனா ஆயிடுவான். அப்ப நிச்சயமா நமக்கு சுலபமா எல்லாம் கிடைக்கும். அதனால தனக்குள்ளே வச்சுக்காதீங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு நினைச்சதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ஒப்படைக்கிற வாழ்வு. அதனால அவருக்கு இது கிடைச்சி. இதுதான் முத்துராஜா. மற்றவங்களுக்கு இந்த எண்ணம் வரல. யாருக்குமே எந்த 18 சுத்த இந்த உலகத்துல எந்த ஞானியும் தான் தனக்குங்கிற அறிவாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. நமக்கு ஏது சுதந்திரம், நமக்கு ஏது. ஆனா அவங்களும் ஒரு இருப்பு சக்தியோட தான் போயிருக்காங்க. அதை நிரூபிக்கலாம். அதான் அது முற்றிலும் டோட்டலா ஆண்டவரிடத்துல தன்னை விட்டு கொடுத்த சரண்டர் பண்ணவர் ஐயா தான். அது சரண்டர் ஒப்படைக்கிறதில்ல, சுதந்திரங்களை பரிபூரணமாக திருவருளுக்கு பூரணமாக கொடுத்து விட்டவர். அதைத்தான் நமக்கு சொல்றார். தேவ சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரத்தை உனது திருவருளுக்கு நான் பூரணமாக கொடுத்து விட்டேன், கொடுத்துட்டேங்கிறார். நீ வாங்கிட்டியா? நீ உள்ளபடி கொடுத்துட்டீன்னா வாங்கிக்காரு. நீ கொடுத்துட்டியா கொடுக்கலையா? கொடுத்துட்டா. உன்னுடைய தியாக போக ஜீவனை என்கிட்ட கொடுத்துரு, நான் கொடுத்துட்டேன். இதுதான் சன்மார்க்கங்க. முடிஞ்சு போச்சுங்க. 2 பேரும் எல்லா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் பெருமானுக்கு நடந்த பரிவர்த்தனை. இதுதான் உண்மை நலம். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய முடிவு. தொடக்கமும் இதுதான். இதை செய்து முடிக்கிற இடம் முடிவு. இது பினிஷிங். அதாவது இது அனுபவமாவது முடிவு. ஆனா முதல்ல மனதால், வாக்கால், கருத்தால், சிந்தனையினால், உணர்வால், இப்படி ஒவ்வொரு இடமா தாண்டி போறது அனுபவம். முதல்ல மனசால, அப்புறம் உள்ளத்தால, அப்புறம் மதியினால, அப்புறம் அறிவுனால, சிந்தையினால, பிறகு ஜீவன் உயிரால, அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு உள்ள பாய்ந்து உள்ள ஊடுருவி போகணும். அப்படி போவதன் மூலமாக போனவர் ஐயா. இப்ப நம்ம தொடக்கமும் இதுதான், முடிவும் அதுதான். தொடக்கத்துல போய் அந்த முடிவான அனுபவத்தை
ஞானம் எனக்குன்னு அறிவு இல்லைன்னு ஆண்டவன்கிட்ட கேட்டுப்பட்டதுனால அவருக்கு விளக்கி கொடுத்தாரு. இன்னும் நமக்கு அந்த அறிவு வரல, அதனால நம்ம விளங்காதவர்களாக இருக்கிறோம். இந்த எண்ணம் வந்ததுன்னா நமக்கு எல்லாத்தையும் விளக்கி காட்டுவார், அதுக்கும் தெரியும். இதுதான் மாயன்னா என்னன்னு சன்மார்க்கத்தில் இருந்தாதான் தெரியும் எனக்கு. இது ஆரம்ப காலத்துல ஒரு ஐயா இருந்தாங்க, தேவர் ஐயான்னு. அவங்க கிட்ட போனேன். அவங்க கிட்ட போனப்ப ஐயா மாயன்னு சொல்றாங்களா, எனக்கு இந்த மாயை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். இப்ப இது சொன்னோன்னா அது ஞாபகம் வருது. ஒன்னே சொன்னாரு, அவர் ஒருத்தர் தான் காட்ட முடியும்டா, நீ பார்க்க வேண்டான்னாரு. ஏன்னா எல்லாருக்கும் புரியாத புதிரா பேசிட்டு இருக்க, அந்த புதிரை போய் காட்டுறேங்கிறாரு. என்ன அது, எல்லாம் மனசுல இருக்கு, இதுல இருக்கு, அதுல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லி காட்டலாண்டான்னு சொல்லிட்டு அது இதாண்டா பாடுறேன். அப்படி அந்த கலர்ஸ், இந்த வண்ணங்கள், அதுதான் மயில். அது அப்படியே தெரிஞ்சுது. அப்ப சொல்ல முடியும், இதாண்டா மாய, இந்த வர்ண ஜாலம் தாண்டா, இது மாதிரி லைஃப் இருக்குடா, இது மாதிரி தத்துவங்கள்லாம் இப்படி இருக்குடா, உள்ளுக்குள்ள உனக்குள்ளேயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு. இது சரியாகணும், இது சரியாகிறதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவுபடுது. அப்ப நம்ம கண் கூட பாக்குறோம். அத மாதிரி ஐயாவுக்கு அதை காரணம் அது தெரியலையே, நான் தெரிஞ்சுக்கணுமேங்கிற அந்த ஆசைதான், ஆசையில போனதுக்கு தான். தெரியலையேன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் நமக்கு வெக்கமா இருக்கா, தெரியலையேன்னு சொல்லிக்கிறதுக்கு தான் நமக்கு எங்க வெக்கமா இருக்கு. நான் ஒரு ஆள் தான் தெரியலையே இந்த ஊருக்கு போனா எல்லா வீட்டையும் பெரிய சாமி வந்தாங்க, ஐயா சாமி தெரியலையா, சத்தியம் உண்மை. பெருமான் சமூகத்துல உண்மையை சொல்லுவதற்கு ஏது என்ன, தெரியலைங்க ஐயா. அவர் பேசாம காமா போயிட்டாரு. ஏன்னா அவர் தெரிஞ்ச மாதிரி இவ்வளவு நேரம் பேசி இருந்தாரு. 1 hour பேசுறாரு, வாசல நிப்பாட்டிக்கிட்ட, அங்க போகணும், அதை போகணும், இதை போகணும், என்னமோ பேசிட்டாரு. எனக்கு உங்களுக்கு தெரியுது, எனக்கு உள்ளபடியே தெரியல. தெரிஞ்சதானே தெரியலாங்களாம், தெரியாத விளக்கம் தெரியாத எப்படி தெரியலாங்க. இவர்கிட்ட ஏமாற்ற முடியுமா, இவர்கிட்ட பொய்யனா இருக்க முடியுமா, அடிச்சு புரட்டி தூக்கி வச்சிட முடியாது. சாதாரண ஆள் இல்ல, மற்ற ஆள் மாதிரி இவர்கிட்ட விட முடியாது. ஒவ்வொரு அணுவா பாடத்தை புகட்டினவர். ரொம்ப ரொம்ப திறந்த, அவர் சமூகத்துல மட்டும் ரொம்ப திறந்த மனதா இருக்கணும். கள்ளத்தை ஒழித்தான். முதல்ல அவர் சொன்னது வஞ்சம், கள்ளம் ரெண்டையும் நீக்க சொல்றாரு. அது இருக்கிறவன் என் பிள்ளை. இதுவே என்னன்னு தடுமாறிட்டு இருக்கு, ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல. கள்ளத்தை விட்டவன் உள்ளத்தை பெற்றவன் பாடுறாரு. தஞ்சாவூர் அஞ்சினர் வாய்மூடி சென்றனர், தஞ்சம் சாமி எமக்கருள் என்றனர், சன்மார்க்க சங்கத்தவரை வென்றனர்.